Great sir, I think all credit goes to him because he's the one behind this entire project. And then of course Nani sir. Nani sir, yes. Nani is a gem of a person. I cannot begin to explain how much I had fun working with him, and we had a lot of conversations. ரொம்ப ஜெனுவனான ஒரு பர்சன். அண்ட் எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் ஃபஸ்ட்டு வந்தார், டிரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தாருன்னு எனக்கு தெரியல. So many inputs or small things that we had conversations about, I would really cherish it for the rest of my life. Priyanka, this is the second time I'm acting with you, even small portion. We believe small portion, but I hope we have a bigger portion in future. Especially as his performance is so intense in everything that I've seen. So I unfortunately didn't have any scene with you this time, except for your blessing, like I mentioned. Our blessing, but I hope this movie reaches to everybody, and ஹைதராபாத் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். வெரி மச். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு படத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்து வருது. அந்த பாசிட்டிவிட்டி ஏதோ படம் வந்து கோவத்தை பற்றி ஆரம்பித்தாலுமே இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. நானி சாரை வந்து நம்ம வந்து ஈயா பார்த்துருக்கோம், ஒரு புராண கால ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டாக பார்த்துருக்கோம். இதில் ஒரு வேறு அவதாரமாக வராரு அவர். ஸோ எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ணுற படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து எஸ்.ஜே. சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அ ஆக்டர், அவர் எதில் கை வச்சாலுமே அதில் ஏதோ ஒரு மேட்னஸ், ஒரு பரபரப்பு, ஒரு வெறித்தனம் ஏதோ ஒன்று இருக்கும். இதுலேயும் அதை கண்டிப்பாக இருக்கும். பிரியங்கா உங்களோட கொஞ்சம் கம்மியான வருஷம் நான் பார்த்துருக்கேன். ஃபினாமினலி டேலண்டட் இருக்குது. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப அழகான டேலண்டான பெண்கள், ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர் ரொம்பவே பெருமையாக இருக்குது. அண்ட் என்னோட கேரக்டருமே அம்மா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர். வெரி ஹாப்பி டு பீ ஹியர். அவ்வளோதான். அண்ட் விவேக் பிரில்லியன்ட் டிரெக்டர். அவர் வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தால் கட்டு சொல்ல மாட்டாரு, ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னொரு 10 நாள் கொடுத்துருவாங்கன்னா, இல்லை ஒரு மாதம் கொடுத்துருக்கோம்னா ஷூட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு, டப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு, எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து போடுவோம்டா சாமி, நல்லா வந்திருக்கு படம், போதும் நிப்பாட்டிக்கலாம், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கும் முயற்சி பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா படத்துலையும் என்னோட நல்லா ஆனஸ்டாக முயற்சி போட்டு அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு வர எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து தியேட்டருக்கே வந்து பார்த்து படத்தை பார்த்து உங்களோட பிளஸிங்ஸ் கொடுங்க, உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி ஸ்பீக்கர். மறுபடியும் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்து வெரி வெரி தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். సరిపోదా శనివారం அது నాకు தெரியல. சூர்யா சாட்டர்டே அது சொல்லி எனக்கு அது தெரியல. ஸோ நானி கூட எனக்கு வந்து 2வது படம். ஃபர்ஸ்ட் கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணோம். அண்ட் த செகண்ட் ஃபிலிம் இட்ஸ் ரியலி அ ஸ்பெஷல் ஃபிலிம். இந்த சாருன்னு ஒரு கேரக்டர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். விவேக் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்.ஜே. சார் கூடயும் இது 2வது படம். டான் படம் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறையவே அவங்க ஸ்லோ லாங்லேயே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இந்த நிறைய ஒரு இது கேரக்டர் இருக்குது, நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கூட. அண்ட்
வாட்டி நிறைய ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் எஸ்ஜே சூர்யா சார் அண்ட் we have very few scenes together but had a great time working with you Abhirami ma'am pleasure working with you and எல்லாரும் வந்து ரொம்ப ஹானஸ்டா இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் பண்ணியிருக்கிற எல்லா கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்க அப்புறம் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க August 29th அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக பார்த்துட்டு ஐ மீன் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ. Because I've always grown up watching a lot of Tamil movies and Tamil cinema inspired me a lot. Tamil sir, Mani sir, Shankar sir, Bharati Raju sir, and so many films. As growing up, I watched equal number of Tamil films as the number of films I watched in Telugu and Tamil are almost the same. But I know I understand. I'm bad with languages. I don't learn fast, so that's the reason. And I don't want. I'm a little scared to speak in broken Tamil, so I keep pushing that idea. But I do it to promise. And all the love I know after Naan Eega, how much love I get every single time I'm here. Every time I land in Chennai airport, almost every family who come to me to ask for a photograph, I feel like I'm alone, and they make me feel that way. And I was there when Nani for half an hour. But the kind of love. Saturday is a very, very special film. Viveka directed it and it's a nice way. In fact, whenever Naan Mahanilda and all these kind of films, whenever I see, whenever I think about this idea, it reminds me a lot of beautiful Tamil films which I was really inspired with, and I feel that kind of an emotion, that kind of a basic emotion, very simple action film, I think we've been missing in this generation. Now action films are either like really too larger than life, and then the first frame and the last frame is all about slow shots and build-ups and stuff. We like those also, no problem with that. But I think in our childhood we used to have those films which are relatable. It feels like he's one of us, and the family feels like it's our family. We relate with them, we cry with them, we smile with them, and then there comes a moment which needs action, and the hero will rise up to the occasion. I think those are the kind of films we really miss now, and Surya started with that. And I'm very, very sure you will love the film. And but I'll start with Surya sir. I know how much love you have given me all this year, but I also know in Tamil here on this August 29, I am the second hero, and he is the hero on August 29. And this is the title is Surya's Saturday, that is because character name is Surya. But I really believe this film is Surya's Saturday. Why? Because you'll understand when you watch the film. The kind of energy Surya sir brings to the screen is unbelievable. The moment I saw, I knew, like, if Surya sir is in any film, I think he'll eat up the screen completely, and that is the kind. I will never ever. He is brilliant in a role which is very subtle and intense also. But sir, I think the best thing which happened to Saripura Senva on Surya Saturday is you, and we are always thankful. And I don't want to thank you because you're also team. So you're also part of it, and you're also going to enjoy the success of the film as much as we all do. So I don't want to separate and say anything to you, but thanks so much, sir. Once again, I call her Pri, and such things. She's, I think, she's a very good actor, and world is yet to see because she just started her career. But I genuinely feel, along with that, she's also blessed with a very, very expressive face. With a little one small look, she can convey a lot. I feel. A lot of times I feel while acting, it look cute and all, nice and all. But when I go and look into the monitor, I realize a lot was conveyed within that whatever cute expression. So it's an absolute pleasure
Priyanka, to work with you. Yes, and a lot of people were saying, even on our sets, a lot of people were saying that we actually do look like family. Me, Aditi, and Sai Kumar sir, Priyanka also always says that, and Abhirami Garu also. I thought I would not reveal that part, but I think it's anyway it's out. So we all do look like one family. So it was and they said, and I'll always be waiting to listen to your feedback. And thank you to the media who always supports me and who's here today. I know you have one more event in the evening, Vijay sir's good trailer release. I wish the entire team of GOAT have a blockbuster trailer, and I think it's releasing 1 week later. So let's end this month with a blockbuster, and let's start next month with a blockbuster with GOAT also. Thank you so much. Thank you everyone. Thanks a lot.